நம்மை ஆண்டவர் கண்காணிக்கிறார். கண்காணி. குமரி மாவட்டத்தை கண்காணிக்கிற போலீஸ் அதிகாரி மாதிரி நம்மை தேவன் கண்காணிக்கிறார். எங்கெல்லாம் கேமரா வைத்திருக்கிறார்களோ அந்த கேமராக்கள் அத்தனையும் கண்காணிப்பாளராகிய எஸ்பி முன்னால அந்த கேமராக்கள் அத்தனையும் தெரியும். குமரி மாவட்டத்தில் எங்கெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அத்தனை இடத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் அவர் பார்க்கலாம். அதே போல ஆண்டவராகிய தேவன் நம்மை கண்காணிக்கிற ஒரு கர்த்தர். அவர் நம்மை கண்காணிக்கிறார், நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 14:2-3 வாசித்து பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கண்ணோக்கி கண்காணிக்கிறார். கேமரா வச்சிருக்கிறார். அவரு நம்மை பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார். இது 49வது வாரம் நினைக்கிறேன் இல்லையா? 49வது வாரம் தான். 49 வாரமும் நான் ஆராதனைக்கு வந்தேன். 49 வாரம் இது. 49 வாரமும் நான் ஆராதனைக்கு வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்தலாம். 49 வாரமும் வந்தவர்கள். 49 வாரமும் வந்தவர்கள். 49 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 49 வாரம் வந்தவர்கள். நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏராளமான பேர் இருக்கிறீர்கள். ஆண்டவர் விரும்புவது என்ன? எல்லாரும் அல்லேலூயா, எல்லாரும் 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 அப்படின்னு வசனம் இருக்கா? 1 Corinthians 14:2 வாசித்து பாருங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்கள் பேசலாம், பேசுவதை ஒருவரும் அறியாது இருக்கிறபடினாலே மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணா தயவு செய்து அடுத்தவங்க ரெக்கார்ட் பண்ணி, அப்போ ரெக்கார்டுக்கு நல்லா இருக்கும். உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைவ்ல போயிட்டு இருக்கு. அமெரிக்காக்காரன் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். கன்வென்ஷனுக்கு நல்ல ஒரு செய்தியாளர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவங்க நம்மளை சந்தோஷப்படணும். பரவாயில்ல, நாங்க ஒரு வார்த்தை ஒரு ஆள் வசனம் வாசிக்காதான்னு ஆசைப்படுவேன். நான் கன்வென்ஷன் போற இடத்துல எத்தனை தடவை சொன்னாலும் வாசிக்கவே மாட்டாங்க. ஆனா இல்ல, நம்ம பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து வச்சவர் ஒரு அல்லது சொல்லுமா, எல்லாரும் வாசிக்கணும். ஆம்பளைகளுக்கு ஒருத்தருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா படிப்பறிவே இல்லாத மக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு மத்தியிலேயே நமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்க ஒருவனுக்கு தெரியல. வாசித்து உதவக்கூடியவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க குரல் அத்தனையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான செய்திகள்ல உங்க குரல்கள் ஒலித்துக் கொண்டு ஆண்டவர் கண்காணிக்கிற கர்த்தர் போற. அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்ல, ஒரு குறிப்பிட்ட மதம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவர்கள் அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய கருத்திலே, தேவனுடைய பகுதியிலே, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டார்கள். தேவன் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அபிஷேகத்தின் அறிவு. ஒருவர் மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணி போட்டிருக்கு போவீங்க, அவருக்கு தான் தெரியும் இந்த ஆபரேஷன் உள்ள நிலைமை. தேவன் நம்மை கண்காணிக்கிறார். தேவன் அபிஷேகித்த பிறகும் ஆவியை பயன்படுத்தார்கள் எத்தனை பேர்? தேவன் பரிசுத்தாவியை கொடுத்த பிறகும் பரிசுத்தாவியை பயன்படுத்தார்கள் எத்தனை பேர்? ஆண்டவர் நல்ல படிப்பு, நல்ல எஜுகேஷனை ஆண்டவர் கொடுத்த பிறகும் அதை பயன்படுத்தாதவர்கள் எத்தனை பேர்? நல்ல தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்த பிறகும் அதை பாடாதவர்கள் எத்தனை பேர்?
நம்மை ஆண்டவர் கண்காணிக்கிறார். நன்மை செய்தவனையும் கண்காணிக்கிறார், தீமை செய்தவனையும் கண்காணிக்கிறார், நல்லவனையும் கண்காணிக்கிறார், கொல்லாதவனையும் கண்காணிக்கிறார், பரிசுத்தவானையும் கண்காணிக்கிறார், பாவியையும் கண்காணிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கண்காணிக்கிறது. உன்னை பார்க்கிறார், உன்னை பற்றி தெரியும், உன்னை பற்றி தெரியும். உனக்காக பரிதவிக்கிற தேவன், உனக்காக வேதனைப்படுகிற தேவன், உனக்காக கரிசனை உள்ள தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன் என்றெல்லாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நம்மை கண்காணிக்கிற கர்த்தர் கவனமாக இருப்பார். தேவன் கவனமாக இருப்பார். சிலரை உங்கள் முன்னால் வைக்கிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 37வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தார். 37:15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறது. ஒரு மனிதன் அவன் வெளியிலே யோசேப்பு வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். என்ன தேடுகிறாய்? அங்கிருந்து திரிகிறான் யோசேப்பு. தன்னுடைய பிரதேசத்தை காணவில்லை. தோட்டாருக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாய் ஆகாரத்தை கொண்டு போகிறார். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறார். என் சகோதரர்கள் போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. என் சகோதரர்களை முகத்தை நான் பார்ப்பேனோ? நம் பிரதேசம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க. நாங்க தோத்தாக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். அப்படியா? என் பிரதேசம் கிட்ட பேசினாங்களா? எங்க பிரதேசம் கிட்ட பேசுறாங்களா என்று கேட்டிருப்பான். தாவீது ஒரு நாள் யுத்த களத்துக்கு போகிறார். இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலியாத்து 40 நாள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாரும் அதை கண்டு பயந்தார்கள். தன் பிரதேசத்தை பார்க்க போகிறான். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாவீது பிரதேசத்துல எப்படி இருக்கிறாங்க? வஸ்துக்கள், ரஸ்துகள், பொருட்கள், துணிமணிகள் பாதுகாக்கிறவனிடத்திலே கொடுத்து விட்டு என் பிரதேசம் எங்கே? என் சகோதரன் எங்கே? என் மூத்த சகோதரன் எங்கே? அடுத்தவன் எங்கே என்று தேடுகிறான். அங்கும் அங்கும் தேடும் போது கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். கோலியா தப்போது தாவீது கேட்கிறான், விருத்தசிந்தரம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இவனை கொன்னா என்ன கிடைக்கும் கேட்கான். அவனுக்குள்ளிருந்து ஒரு அபிஷேகம். சத்துருவை பார்க்க இவனால முடியல. இஸ்ரவேலின் தேவனை பூசித்ததை இவனால பொறுக்க முடியல. வைராக்கியம், ஆண்டவரை குறித்த வைராக்கியம், சபையை குறித்த வைராக்கியம், விசுவாசிகளை குறித்த வைராக்கியம், ஊழியக்காரனை குறித்த வைராக்கியம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டும். வைராக்கியம் எங்கே? யாரு இவன்? பேசுவதற்கு யார்? பெருத்த சேவன் அல்ல, அந்த சின்ன பையன். அவன் பெரிய பையன்டா. சவுல் சொல்றான், அவன் யுத்த வீரன், நீ இளைஞன். அவன் யுத்த வீரன், தரதுவரே யுத்த வீரன், நீ இளைஞன், வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம். இதை கர்த்தர் கண்காணிக்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் கண்காணிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். ஒரு தடவை சிங்கம் வந்தது என் ஆட்டை பிடிக்க. சிங்கத்தை ஆட்டை போல கிழிச்சு போட்டுட்டேன். ஒரு தடவை கரடி வந்தது என் ஆட்டை பிடிக்க. கரடியை நான் ஆட்டை போல கிழிச்சு போட்டுட்டேன். இவன் எம்மாத்திரம் சிங்கத்தையும் கரடியையும் என் கைக்கு ஒப்பு கொடுத்த தெய்வம் இவனையும் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் தரிசனத்தோட பேசுகிறார். இதை கர்த்தர் பார்க்கிறார். யோசேப்பை கர்த்தர் கண்காணித்தார். யோசேப்பை கண்காணித்தார். நல்லா கவனிச்சுப்பார். யோசேப்பை கண்காணிக்கிறார். சொப்பனக்காரன் இவன் தரிசனம் கண்டு சொன்னானே, எல்லோரும் இவனுக்கு கீழே அடங்குவார்கள் என்று சொல்லி என்று பரியாசம் பண்ணினார்கள். ஏசாயா சொல்கிறார் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தார். 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பரான கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறது உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். சில மாட்டுக்கு அப்படின்னா போதும் பறந்து ஓடும். சில மாட்டுக்கு முதலில் ஒரு தட்டு தட்டா போதும் உடனே ஓடிடும். சில மாட்டுக்கு கம்பு வச்சு சுள்ளடி ஒண்ணு கொடுத்தா ஓடும். சில மாட்டுக்கு தாறு வச்சு குத்த, பெரிய எருவ மாட்டை குத்துறது போல தாறு வச்சு குத்துறாதான் சிலது அசையும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் தான். யோசேப்பை தேவன் நடத்துகிறார். எப்படி தேவன் அவன் நடத்தணுமோ அப்படியே கட்டி கொட்டி அவனை கர்த்தர் நடத்தினார். யோசேப்பை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினார். கண்காணித்துக் கொண்டிருந்தார். தேடி போறவருக்கு மரண குழி இருக்கிறது, காவல். தேடி போறான். ஆகாரம் கொண்டு போகிறவனை அந்த ஆகாரத்தை பறித்து விட்டு பாழும் இடத்துல போட்டார்கள். துணிமணி கொண்டு போனவனை துணியை உரித்தெடுத்து விட்டார்கள். கொடுமை கெஞ்சிருப்பான் தெரியுமா யோசேப்பு. இதையும் கர்த்தர் பார்த்தார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். யோசேப்பை உயர்த்துகிறார். உன்னை வஞ்சிக்கலாம், உனக்கு தராதபடி உன்னை வஞ்சிக்கலாம், பொருட்களை வஞ்சிக்கலாம், பணத்தை வஞ்சிக்கலாம், சொத்துக்களை வஞ்சிக்கலாம், உனக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளை வஞ்சிக்கலாம், பட்டங்களை வஞ்சிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, வஞ்சித்தவன் வாழ மாட்டான். எல்லாம் வஞ்சித்தார்கள். யோசேப்பை வித்துட்டாங்க. அடிமையாக போகிறான். மறுத்து பேசவில்லை. கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அடிமை தெரியுமா? சங்கீதம் 22:24 வேதம் சொல்கிறது, உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும், உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும், அருவருக்காமலும், தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி கூப்பிடும் போது உத்தரவு அளிக்கிறார். உத்தரவு வரலாம், வேதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், விளைவுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை மாத்திரமல்ல, இது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இத்தனை பாடுகள் படக்கூடிய வழக்கு உன்னை பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரின் ஆண்டவர். உன்னை கண்காணிக்கிற ஒரு இயேசு உண்டு. நான் பிரசங்கிக்கிற தேவன். உனக்கு அற்புதம் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் இயேசு. இயேசு இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பார். சும்மா ஒண்ணு விடவே மாட்டார். யோசேப்பு வித்த இடத்துல யோசேப்புக்கு சோதனை வருது, பாவம் கிட்ட வருது. இத்தனை பெரிய பொல்லாங்க உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆதியாகமம் 39:9 அழுது கதறிக்கொண்டு ஓடுகிறான் அந்த யோசேப்பு. இத்தனை பெரிய பொல்லாங்க உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? முதலை தள்ளிவிட்டு ஓடுகிறான். பாவி தொட்ட வஸ்திரத்தை முதலை தள்ளிவிட்டு ஓடுகிறார். வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவள் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன். ஒருவன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். காத்துக் கொள்ளணும். காத்து அடிச்சு போயிடக்கூடாது. காத்துக்கிடணும். ஒரு பைக்ல போறா, பின்னால ஷால் போகுது. 3 பேர் குறிச்சு 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 போறான். கரந்த ஷால் போற வேகம் அதுக்கு பின்னால வண்டியில வர முடியும். குறிஞ்சு குறிஞ்சு போறேன். ஷால் போயிட்டு இருக்கு. ஏதோ போற கிளம்பி விழுந்து. கவனமா இருக்கணும். வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணும். அது ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரம் எப்போது பரிசுத்தமா இருக்கணும். வஸ்திரம் விலகக்கூடாது, வேகக்கூடாது, கலத்தக்கூடாது. தெய்வம் கொடுத்த கிருபையின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். யோசேப்பு வஸ்திரத்தை உரிந்தார்கள், அப்படியே விட்டு கொடுத்தான். அடிமை வஸ்திரம் கிடைத்தது, அதை போர்த்தி கொண்டான்.
ஜெயிலுக்கு போறான். சிறைச்சாலை வஸ்திரம் கிடைத்தது, அதையும் போட்டு கொண்டான். 13 வருஷம் ஜெயில இருந்தான். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை பானபாத்திர தலைவருக்கு சொன்னதுனால பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு அர்த்தம் சொல்ல யாருக்கு முடியாது. பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகத்தை கொடுத்தார். அவன் சொன்னா எனக்கு ஒருத்தன் சொன்ன, அவன் ஜெயில இருக்கான், அழைத்து வா என்று சொன்ன போது, இப்போ அரண்மனைக்கு பார்வோனிடத்தில் போக வேண்டும், ராஜ வஸ்திரம் தரிக்காம போக முடியாது. சிறைச்சாலை வஸ்திரம் மாற்றப்பட்டு நல்ல ராஜ வஸ்திரத்தை கொடுத்த ராஜாவுக்கு முன்னுக்கு போய் நிற்கிறான். 41 ஆதியாகமத்துல பார், பின்னும் பார்வோன் உன்னை எகிப்து தேச முழுமைக்கு உன்னை அதிகாரியாக நியமித்தேன். எப்படி கண்காணிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் எப்படி டைரக்ஷன் தெரியுமா? கர்த்தர் பிள்ளைகளை உயர 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 கர்த்தர் மேல 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 பயங்கரமான மரணம் படுக்கை படுத்திருந்தான் கீதாளுக்கு மகன் பிரின்ஸ். அவனை செடிக்க யாரும் அனுமதி இல்லையா? எளிதரசு மருத்துவமனை அவனுக்காக செடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த பையன் முழங்கால் போட்டான், சுகம் பெற்றது. முழங்கால் போட்டான், கர்த்தர் வேலையை கொடுத்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாமே அற்புதமான சுகத்தை பெற்று வெளிநாடு போக கர்த்தர் உதவி செய்தார். செபிக்கிற ஒரு பையன். ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பங்களும் செபித்தார். எனக்கு ஒரு பதவி மேலான கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். உண்மையிலே பிள்ளைகளுடைய பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபம் மாத்திரமல்ல, சபையினுடைய ஜெபம் மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த பிள்ளையின் மீது கவனமாயிருக்கிறார். வேலை கிடைச்ச உடனே முதல்ல ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு மைக் வாங்கி வைத்து இந்த பையனுடைய எண்ணத்தை பாருங்க. எனக்கு அருமையான பிள்ளை. யோசேப்பை உயர்த்துற தேவன் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துகிறார். கூட பிறந்த சகோதரனுக்கு முன்பாக உயர்த்தினார். தகப்பனை யோசேப்பு பராமரிக்க பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இவனை பரியாசம் பண்ணவர்களுக்கு முன்பாக உயர்த்தினார். இவனை குறை சொல்லி குற்றப்படுத்தினாலே அந்த போத்திபாருடைய மனைவிக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தினார். பானபாத்திரக்காரனுக்கு முன்பாக அவனை உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்தி 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 பொறுமையா இருந்தார். ஒரு இடத்திலாவது யோசேப்பு குறை சொன்னதாட்டு வேதத்தில் சொல்லவில்லை. யாரையும் குறை சொல்லல. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது, ஊழியக்காரனை குறை சொல்லக்கூடாது, சக விசுவாசிகளை குறை சொல்லக்கூடாது. தெய்வம் நம்மை கண்காணிக்கிறார். யோசேப்பை கண்காணித்த தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. பார்வோனுக்கு தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. பார்வோனுக்கு தகப்பனாக உயர்த்தினார். எகிப்து தேசம் முழுமைக்கு உயர்த்தினார். தன் குடும்பத்தை கோசை நாட்டில் கொண்டிருத்தி, செழிப்புள்ள இடத்துல கொண்டிருத்தி, தன் தகப்பன் வயது முதிர்ந்த போது பராமரிக்கும் பாக்கியத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறார். கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார். நம்மை கர்த்தர் கண்காணிக்கிறார். நமக்கு நினைக்கலாம் கேமரா நமக்கு இல்லைன்னு. சோத்திரம். நம்மை ஒரு கேமரா எப்போது கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. எப்போது நம்ம ஒரு கேமரா கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பொறுத்து 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 பார்ப்பார். பொறுத்து 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 பார்ப்பார். என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா? என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டாளா? ஐயோ, இவன் படிக்க போறானே, இவன் திருந்த மாட்டானா என்று தேவன் எதிர்பார்ப்பார். வேலை பார்க்கிறானே, இவன் திருந்த மாட்டாளா என்று தேவன் எதிர்பார்ப்பார். சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்மை தேவன் கண்காணிக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை கண்காணித்த கர்த்தர் உயர்த்தினார். அவனை சந்தோஷப்பட்டான். தெரியுமா? சந்தோஷப்பட்டான். லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு எப்படிப்பட்டவரோ எனக்கு பார்க்கணும்னு
அவரை பார்க்க வகை தேடினார். பார்க்க எனக்கு எப்படியாவது சகைவுக்கு இயேசுவை பார்க்க வகை தேடணும். பரதிமையை கூட சுகம் பெற்று போனதை பார்த்தான் அந்த சகைவு. இங்க ஒரு குண்டை இருந்து சத்தம் போட்டு கொண்டிருந்தானே, இயேசு ஒருவர் வந்தாரா, அவனுக்கு சுகத்தை கொடுத்தாராம். யார் அந்த இயேசு? இயேசு எப்படிப்பட்டவர்? அந்த இயேசு எனக்கு பார்க்கணுமே, அந்த பள்ளத்தாக்கில் லிலி எனக்கு பார்க்கணுமே, அந்த பனிமள தைலத்தை எனக்கு பார்க்கணுமே. உனக்கு ஆசை வந்திருக்கு தெரியுமா? சொல்லுவாங்க, அல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அவருக்கு அவர் தென்படுவார். கேட்டுங்கள், கண்டனைகள் தேடி பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பைபிள ஆலயத்தை வச்சு திறக்கப்படாது. என்னன்னு சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. நிறைவேறப்படுதணும், படிக்கணும், பைபிள் படிக்கணும். 10 அதிகாரம் சொல்லுங்க, 10 அதிகாரம், 10 அதிகாரம், 10 அதிகாரம், 10 வசனம் சொல்லுங்களா? 10 வசனம் வாசிக்காத விசுவாசி, விசுவாசி விசுவாசி அல்ல, விஷ ஊசி. 10 அதிகாரம் படிக்காம எப்படி வாழ்க்கை, எப்படி வாழ்க்கையை கொண்டு போறீங்க? 10 அதிகாரம் வாசிக்காம என்ன பிரயோஜனம்? நீ எந்த விதத்துல கிறிஸ்தவன்? இயேசுவை எனக்கு பார்க்கணும். அவன் பணக்காரன், அடுத்த ஒரு கொடுமை செய்தவன் இருக்கட்டும், வட்டிக்கு வட்டி வாங்கினவன், கதவை கொடுக்கிறவன், நிலையை கொடுக்கிறவன், பாத்திரத்தை புறக்கிறவன், அவனுக்கு ஒரு ஆசை வருது, இயேசு எனக்கு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கணும், இயேசுவை எனக்கு பார்க்கணும். சுனமித்தி ஒரு நாள் சொல்றாய், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் தேடுவேன். ஆட்டு மரங்களுள் நேச இச்சிலி மரம் போலா, கமலும் மலர்களுள் நேச இன்பலீலியா, எங்கே தேடுமே நான், எங்கே தேடுமே. பாட்டை 87 1987 போஸ்ட் மாஸ்டர் மதிப்புக்குரிய ஐயா தீனின் மாணிக்கம் பாட்டை எனக்கு அவர் பாடி காட்டினார். 87 எனக்கு சொல்லி தந்தார். பாட்டெல்லாம் சும்மா பாடிட்டே போவேன், லெட்டர் கூட கேட்கல. நம்ம தேடினார் பாருங்க, எங்கோ வாழ்ந்து நம்மை ஆண்டவர் தேடினார் பாருங்க. எனக்கு இந்த இயேசு வேணும், எனக்கு இந்த இயேசு வேணும். பரதிமையை குருடருக்கு விடுதலை கொடுத்த இயேசு எனக்கு வேணும், அற்புதம் செய்த இயேசு எனக்கு வேணும். இயேசு வருகிறார், சத்தம் கேட்குது. தோப்புல இயேசு வந்துட்டாரு. பைக்ல போறவங்களாம் அடிச்சு முறைஞ்சிட்டு போறான். சத்தம் சொன்னான். ஒரு கல்யாணம், ரிசப்ஷன், கல்யாணம் 1ஆம் தேதி மெட்ராஸ்ல. இப்ப நேரத்து ரிசப்ஷன் நாகர்கோவில். நான் கொஞ்சம் நேரம் ஏழையால போயிட்டேன். மாப்பிள்ளை 7 மணிக்கு வாரம்.
நாங்க 6 மணிக்கு போயிட்டோம், மண்டபத்துல உட்கார்ந்துருக்கோம். பையன் மாப்பிள்ள வாரான்னு எங்களுக்கு தெரியாது. வாரான அந்த 5-6 விசில் சத்தம் கேட்டு உடனே நினைச்சேன், இது என்ன கூட்டம்? விசில் அடிச்சா கூட்டம் இன்னைக்கு வருது. அப்ப பின்னாடி யார் வரா? மாப்பிள்ள வரா. ஏன்னா மாப்பிள்ளை விசில் அடிச்சா கூட்டம் தானே. பட்டாசு கொளுத்துறோம். வந்துட்டாரு. பட்டாசு கொளுத்துறோம்னு நம்ம என்ன நினைக்கலாம்? வந்துட்டாரு. வந்து பொருள் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டம் தான். இப்ப எல்லாம் மியூசிக் டீம் எல்லாம் கூப்பிடுறது கிடையாது. சும்மா அவர் கேசட்ல போட்டு விட்டுறது. அவங்க அவனை மியூசிக் செட்டே வச்சிருக்காங்க. அதெல்லாம் 5-6 நடந்து ஆடும். வருகிறார். இவனுக்கு இயேசு வருகிறார் என்று சொன்னதும் சத்தம் கேட்டதும் வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். 2025 வருஷமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இயேசு வராரு, இயேசு வருது. நிறைய பேருக்கு அவர் அந்த என்ன பானா என்ன, நிறைய பேருக்கு அவருக்கு அந்த என்ன போனா என்ன. அல்லேலூயா. இங்க இருந்த 5 பேரை கூட்டி போனாங்க. அதுல நம்மளும் கட்டாயம் இருப்போம். நம்மளே கூட்டி போவார். இந்த நம்பிக்கை இருக்கு. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சிகேரி. வருகிறார் என்று சத்தம் கேட்டதும் முன்னாக ஓடி, பின்னாக ஓடல, முன்னாக ஓடி அவனுக்கு ஆசை வந்துச்சு. வந்துட்டு தானே இருக்காங்க, வரட்டுமே, நம்ம முன்னுக்கு போயிடுவோம். நமக்குள்ள படினாலே ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருந்து காட்டத்து மறைவரை மூடிக்கொண்டது. இவன் இருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இவனுக்கு இயேசுவே தெரியும். இயேசு பார்க்கணும்னு ஆசை. இயேசு இவனை பார்க்கணும்னு ஆசை இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க, அலெக்ஸ் கேசு ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்ட் உயருது, கை உயரல. அதான் சொன்னேன், வேற ஒன்றும். அடிக்கடி கை வசனா கொண்டு வந்த நம்ம இருக்கணும்னு அர்த்தம். இயேசு வருகிறார் கேள்விப்பட்ட முன்னாக ஓடி நான் இயேசுவை பார்ப்பதற்கு ஆசையோடு பார்த்திருக்கான். ஒரு சத்தம் கேட்டு, சகைவே. லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். கண்காணிக்கிற கர்த்தர். அவன் அங்கு இருப்பது யாருக்கும் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. ஆண்டவர் தெரியாதா? அந்த இடத்தில் வந்தபோது குறிப்பிட்ட அந்த இடம் அண்டர்லைன். அந்த இடத்தில் வந்தபோது இயேசு அண்ணாந்து பார்த்தார். நீ எங்க இருக்கிறியோ அங்க தேவனுக்கு தெரியும். நீ அரண்மனையில் இருந்தாலும் சரி, சாக்கடையில் இருந்தாலும் சரி, உன்னையும் என்னையும் ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தருக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கானே. சகைவே உடஞ்சிட்டா தெரியுமா? பட்டாளம் விழுந்துருவான். என்ன விழுந்தவன் சகைவே. ரயில் ஓடுது. எனக்கு பேரை இவருக்கு சொல்லி விடுங்க. யாரு? நான் இங்க இருக்கிறது இவருக்கு அப்படி தெரியும். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்க்க, அண்ணாந்து பார்க்கிறார். நிறைய பேருக்கு தெரியும் நீ இருக்கிற 1-2 பேர். அந்த இடத்துல வந்தது எப்படி என்னன்னு காட்டுறாருன்னு தெரியாது. கரெக்டா மட்டும் மொழிக்காரன் அந்த இடத்துல போடுறது. அந்த இடத்துல வந்து பார்த்தா பார்த்தேன். நான் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணேன். தம்பி சகேயு அப்படின்னு அவர் சொல்லல. அப்படின்னா பக்கத்துல நியரஸ்டா இருக்கிறான். அண்ணாந்து பார்த்தார். அண்ணாந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் ஆண்டவரை விட்டு அவன் தூரமா இருந்தான். ஆண்டவருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவருக்கு அவனுக்கு சகைக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒருவரை பார்க்க இயேசு அந்த இடத்தில் நின்றார். கண்காணிக்கிறது. அந்த இடத்துல இயேசு நின்றார். சகைவே அப்படி கூப்பிட்டாரு. பேரை சொல்லி, தம்பிக்கு வா, என் வட்டி கடைக்காரன் இங்க வா, இன்கம் டாக்ஸ் ஆபீசரே வா சொல்லல. சகைவே சொன்னார். உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நன்மை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குதே, கர்த்தாவே உம்மை நினைக்கிறேன். போச்சு நல்ல வார்த்தையை தந்தீரை, சொல்லுங்க சொல்லுங்க நல்லவனாக்கி என்னை வைத்து
நல்ல வாழ்க்கையை தந்தீரே. அல்லேலூயா. நல்லவனாக்கி என்னை வைத்துக் கொண்டீரே. கெட்டு போச்சு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. செய்யா. நல்லவனாக்கி என்னை வைத்துக் கொண்டீரே. சீக்கிரமா இறங்கி வா. சீக்கிரமா பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் சீக்கிரமாய் அண்டர்லைன் இறங்கி அண்டர்லைன் வா என்று கூப்பிட்டார். சீக்கிரமா இறங்கி வா. போ சொல்லல. அது 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போ. அதான் ஆபிரகாமை போ அப்படின்னா சகைவ வா சொல்லு. சகைவ வா அப்படின்னு சொல்ல பாருங்க. எப்படி அதிசயம் தெரியுமா? விசுவாசிக்கு தகப்பனை போ அப்படின்னு போயிட்டான். இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. இவனை வாடி விட்டார். ஏசப்பாவுக்கு அன்பு, இவ்வளவு அன்பு. கண்காணிக்கிற கர்த்தர், கண்காணிக்கிறார், நம்மை கண்காணிக்கிற தேவன். சீக்கிரமா இறங்கி வா. அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான். வரக்கூடிய டைம்ல ஊருகாரெல்லாம் சொல்றான், பாவியான மனுஷன் கூட போறாருன்னா 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற உண்மை சகல அங்கீகரிப்பதும் பத்திரமானது. பாவிகளை ரட்சிக்கதான் இயேசு வந்தார். வந்தான். லுக்கா 19:8 சொல்லுது, சகையை நின்றுட்டான். இயேசு கூட நடக்க முடியல தெரியுமா? அந்த பரிசுத்த தெய்வத்துக்கிட்டால இவனால நிக்க முடியல. அவன் நின்று ஐயோ ஐயோ அழுதுறப்பா, ஆண்டவரே ஆண்டவரே. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அரைக்கை செய்து விட்டு விடுகிறவன் இலக்கம் பெறுவான். அவன் கர்த்தரை பார்த்து, நான் ஒரு இடத்துல அதிகாரமாய் வாங்கினது உண்டா, நான் 4 கொடுக்கிறேயா, நான் ஏழைகளுக்கு சொத்துல சரிபாதியை கொடுக்கிறேன்னு சொன்னான். தன் பாவத்தை அரைக்கை செய்தான். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு, இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்றார். அருமையான விசுவாச பிள்ளைகளே, எங்கோ கடந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் ரட்சித்து அந்த வழியை பாருங்க, அவனை வழி நடத்துகிற விதத்தை பாருங்க. அவர் வழி நடத்துகிற விதமே அதிசயம் தெரியுமா? நமக்கு சில சமயங்கள்ல கரடு முரடா இருக்கலாம் வழி. ஆனா ஏன் ஆண்டவர் இப்படி கரடு முரடுல வழி நடத்துகிறார் நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கரடு முரடு வழியாகத்தான் நான் வழி நடத்துவேன். அது உன்னை செவ்வைப்படுத்த சீர்படுத்த நான் உனக்கு தரக்கூடிய பனிஷ்மெண்ட் அல்ல மகனே, பரிசுத்தப்படுத்துவதற்கு செய்கிற வேலை. உன்னை பரிசுத்தப்படுத்த, உன்னை உருவாக்க சில கரடு முரடு வேணும். எத்தனை தடவை மணல் கல் இப்படிப்பட்டதெல்லாம் வடிகட்டி வரக்கூடிய தண்ணி தான் நல்ல குடி தண்ணி. நம்ம ஆண்டவர் எத்தனை வடிகட்டி எடுக்கிறது தெரியுமா? நம்ம ஒரு காலத்துல வடிகட்டின முட்டாளாதான் இருந்தோம். நம்மளை வடிகட்டி எடுத்தாரு அந்த தெய்வத்தை நம்ம சோதனைகளும் தெரியுமா? எவ்வளவு அதிசயத்தை செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. யோசேப்பை கண்காணித்த கர்த்தர். இரண்டாவதாக 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 30:11. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து ருசிக்கு அவனுக்கு அப்பு குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையில் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குறைகளையும் கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டு விட்டான். தாவீது கைவிடப்பட்டவனுக்கு சொல்றான், கைவிடப்பட்டு விட்டான். என்ன கைவிட்டுட்டான்? 14 நாங்கள் கிரேத்தினுடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு எடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் சிக்கலாக்கி அக்கினியில சுட்டெரிக்கிறாங்க போட்டோம் என்று உண்மை நடந்த சம்பவத்தை அவன் சொல்லிட்டான். 15 தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்ணீரத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொண்டு போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று நீ தேவன் பேரில் ஆணையிட்டு கொடுப்பீரே, ஆனால் உண்மை அந்த தண்ணீரத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். 16வது வசனம் சொல்கிறது, அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி
புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகாபரிய அந்த எல்லா கொள்ளைக்காரரும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். 19வது வசனத்தை வாசித்தால் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியது குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். தாவீதுக்கு நன்மை செய்வதற்கு தேவன் அவனை கண்காணிக்கிறார். தாவீது என்ன செய்யலாம்? ஒரு இடத்துல உட்கார்ந்து தாவீது அழுதான். எனக்கு சிக்லாக்கு போச்சு எல்லாம் போச்சு அழுதான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு எப்ரோனை தருவேன். சிக்கலாக்கு பெரிய கவலைப்படாத. சிக்கலாக்கு போனா போட்டு, சைக்கிள் போனா போட்டு நான் உனக்கு பைக் தருவேன். பைக் போனா போட்டு நான் உனக்கு கார் தருவேன். சிக்கலாக்கு பற்றி கவலைப்படாத. கஷ்டம் கவலைப்படாத. கவலைப்படவே கூடாது. போனது போட்டு நம்ம கட்டி பிடிச்சாலும் அது இருக்காது. வேதம் சொல்கிறது தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. தன்னை திடப்படுத்திட்டார். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தாவீது தனக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திட்டான். பயப்படாதீங்க. நஷ்டமா கவலைப்படாத. சோத்திரம் பண்ணு. நஷ்டம் வரும்போது சோத்திரம் பண்ணுங்க. கஷ்டம் வரும்போது சோத்திரம் பண்ணுங்க. வேதிகள் வரும்போது சோத்திரம் பண்ணுங்க. நஷ்டம் வரும்போது சோத்திரம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க. நஷ்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது சோத்திரம் பண்ணுங்க. தோல்வி வந்தால் சோத்திரம் பண்ணு. நீ தோத்துட்டியே அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக கர்த்தர் செய்கிறார். உன்னை கண்காணிக்க ஒரு தேவன் உண்டு. தாவீதை கண்காணித்தார் கர்த்தர். 3வது அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலர் 12:5, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர்களுடன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தார். அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்து அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. பேதுரு ஜெயில கிடக்க. நாளைக்கு தலையெடுத்துமா நம்ம நிம்மதியா வரணும். நிம்மதியா தூக்கி கொண்டிருக்கிறார். இவனுக்கு தலையெடுத்து வேண்ட பயமே கிடையாது. தலை போனா போட்டு. ஆனா சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். தலை போற காரியத்துல சபையார் ஜெபித்தார்கள். அவருக்கு விடுதலை கிடைச்சது. ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தலை போகக்கூடிய ஒரு காரியத்துல சபையார் ஜெபித்தார்கள். தலை போகல. அதிசயமான காத்துட்டார் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, பைபிள் சொல்லுது, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கண்காணிக்கிறார். துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு ஜெபம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஒரு துன்மார்க்க குணம் இருக்குமானா நீ ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறார். அது தேவனுக்கு அருவருப்பு. தேவன் அதை அருவருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்கள் தேவன் நோக்கி கூப்பிடும் போது தெய்வம் அற்புதம் செய்வார். தோல்வி கண்டு பயப்படவே கூடாது. துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே, அசதியாயிராதே. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுவார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அழுதுருப்பான் தெரியுமா? பேதருக்கு ஒரு கவலை கிடையாது. நீ செத்து போவானே அவனை சொல்லியிருந்தால் ஒருவேளை அவன் அழுதுருப்பான். அடுத்த நாள் தலையை வெட்டி எடுத்திருப்பாங்க. இவங்க இடந்து நல்ல தூக்கம். அடுத்த ராத்திரி இவனுக்கு காவல், பலத்த காவல். பக்கத்துல சக்கிரியை போட்டு கட்டிட்டு 2 வீரர்கள் படுத்து கிடக்கான். அறையெல்லாம் இரும்பு கதவுகள் எல்லாம் கிடக்கு. திடீர்னு அறைக்குள்ள தூதர் வந்து நிற்கான். அறை பிரகாசம் கிடைத்தது, பிரகாசித்தது. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வந்தால் உங்க வீடு பிரகாசமா இருக்கும். பிரகாசம். லைட் போடலாட்டு பிரகாசம். நிறைய பேர் பயந்து லைட் போடுறதே கிடையாது. கரண்ட் செலவாக
லைட் போடவே கிடையாது. 6 மணிக்கு பிறகு சில டைம்ல நீங்க தெருவுல பாருங்க, ஒரு இடத்துல 6 மணிக்கு பிறகு லைட் இருக்காது. கரண்ட் இல்லையோடு நீங்க நினைப்பீங்க, கரண்ட் இருக்கும், சுவிட்ச் போட்டாலே லைட் எரியும். பிரகாசித்தது, அறையில் வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்த பிறகு சில ஆளுக்கு லேஸ் வெளிச்சம் வந்தாலே முடிச்சிருவாங்க, பல்பு போட்டாலே போதும். இல்ல சிலவங்க டேப் ஆன் பண்ணா போதும், உடனே முடிச்சிருவாங்க. அது சகோதரனோ சகோதரியோ வேறுபாடு இல்லை, எல்லாரும் அப்படித்தான். பேதுருவுக்கு லைட் போட்டு மாதிரி அல்ல, பெரிய வெளிச்சம், தூதன் வந்து நிற்கிறான், பெரிய வெளிச்சம் உண்டாகிட்டது. அதனால அவன் முடிக்கல, விழாவில தட்டினான். சில ஆட்கள் யானை வந்து தட்டினாலும் என்ன செய்யாது, யானை உருட்டுனாலும் சில கேசுகள் எழுந்திருக்காது. சில ஆளுங்க ஏதோ தொட்ட போதும், அதோ என்ன போதும், உறக்காதோட தீர்ந்து விழாவில தட்டினான். எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, எழுப்பினான்னு நீ பைபிள் சொல்லு தெரியுமா? நீ தூங்கினார் தூதன் உன்னை எழுப்ப வருவான். உன்னை கண்காணிக்கிற கர்த்தர். நீ தூங்கிட்டு இருக்க, நிர்விசாரமா இருக்கிறாய் பேதுருவே, நிர்விசாரமா இருக்கிறாய் பேதுருவே. உனக்கு காத்திருக்க தலை போற காரியம், உனக்கு காத்திருக்கிறது பெரிய ஆபத்து வரப்போகிறது. உன் உயிருக்கு ஆபத்துடா, எழுந்துரு. நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன்னு சொல்வார்கள், அலட்சியமாயிட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன்னு சொல்வார்கள், அலட்சியமாயிட்டு போவார்கள். அன்பு தருவதரும் நீதானையா, அன்பு தருவதரும் நீதானையா. உங்களை எனக்கு தாரையா, உங்களை எனக்கு தாரையா. நான் அழுத போதெல்லாம் உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. பேதுரு தூங்கிக் கொண்டிருக்கிறான். தூதன் அறையிலே வருவதும் அறை வெளிச்சமா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கு. அறையில் வெளிச்சம் வருகிறது. பேதுரு எழும்பல, தூதன் தட்டி எழுப்பினார். நம்ம எத்தனை தடவை ஆண்டவர் வசனத்துல, சொப்பனத்துல, தரிசனத்துல, தேவனுடைய செய்தியில எத்தனை தடவை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் தெரியுமா? எத்தனை தடவை தேவன் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை நாள் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் செபிக்க 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 உபவாசம் பண்ணும்போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, விழித்திருக்கும் போது, அவருக்கு எத்தனை தடவை ஆண்டவர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு தடவை ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்ம அப்படியே திரும்பிடணும். திருந்தாத்ததை வேதம் சொல்லி திருப்பி போடாத அப்பம், திருப்பி போடாத அப்பம். அறவேக்காடுறதுக்கு பேர். பாதி வந்திருக்கு, பாதி வேலை. என்ன நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம அந்த கண்காணிக்கிறார். இந்த 12 மாசமும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். 2 மாசமும் கர்த்தர் நம்மை கண்காணித்திருக்கிறார். பிறகு தாமதித்தார், புதிய வருஷத்தை தந்தார். நம்ம எத்தனை பேர் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?
இந்த கண்காணிக்கிற கர்த்தர் தெய்வம். எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம், கரிசனை. கேரித்தார் பற்றி போனது. ஒரு இடத்துல கேரித்தார் வற்றி போச்சே என்று எலியா சொல்லவே இல்லை. கேரித்தார் பற்றி போன அந்த செகண்ட் கர்த்தர் அவனை சாரிபாத்து அனுப்புகிறார். எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம் தெரியுமா? உங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வமா இருக்கிறார் தெரியுமா? உனக்கு ஒரு குறை வரும்போது அங்க யாரையாவது கர்த்தர் உனக்கு அனுப்பி உன்னை காப்பா, உன் பிள்ளைகளை காப்பா, உன் கணவனை காப்பா, மனைவியை காப்பா, யாரையாவது அனுப்புவது அவருக்கு லேசான காரியம். யாரையாவது நான் ஒருத்தரோட மஸ்கட் போயிருந்த போது எனக்கு போன் கார்டு தீர்ந்து போச்சு. பழைய கார்டை தந்தாங்க, போட்டு போட்டு பார்த்து போகாது. அந்த இடத்துல மே ஹெல்ப் யூ, இல்லை நான் ஏதாவது விஷயமா என்று ஒரு சகோதரி கேட்டான். நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியல அவ இருந்த கோலம். அவர் பெரிய நர்ஸா இருந்தார். உடனே இந்த சகோதரி கேட்டார்கள், நீ இந்தியாவா? ஆமா. தமிழா? ஆமா. நாகர்கோயிலா? ஆமா. சாந்தபுரமா? ஆமா. பாஸ்டர் ES புனியா? ஆமா. நம்ம சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளை ராமன் புது பசு வாங்க நான் தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கார்டு போட்டு பேச வச்சு என்ன இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தாள். நினைச்சு பார்த்து எனக்கு சிட்டி பேங்க்ல மஸ்கட்ல கொண்டு விட்டுட்டாங்க. எனக்கு தெரியாது எப்படி போவேன், எப்படி போன் பண்ணுவேன். எனக்கு நம்ம கிளம்பும் போது கிளம்பியுமே நேரங்கள் வேண்டாம். எத்தனை தடவை கதைக்கு இருக்கு தெரியுமா? அந்த டைம்ல கைதோக்கி எடுப்பா தெரியுமா? என் அருமை பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, நீங்க கலங்கும் போது உங்களை காக்கும் கரம் வந்து உங்க பக்கத்துல வந்து உன்னை தூக்கு தெரியுமா? நீ பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உனக்கு இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கிட்ட இருக்கேன். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? ஆற்றி தேற்றுகிற தகப்ப நான் பக்கத்தில் இருக்கேன். உங்க ஊழியம் நானே கலக்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலக்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பேதுரு அழைத்துக் கொண்டு தூதன் போறான், முன்னுக்கு போறான், பேதுரு பின்னால போறான். வசனத்தை உடுத்துக்கிட்டான். கட்ட கதவுகள் எல்லாம் திறக்குது. இரும்பு கதவு திறந்தது. சங்கிலியை கட்டி போட்டு படுத்து கிடந்தவன் 2 வாரம் உறங்கிட்டு தான் கிடக்கான். பேதுரு வெளியே போயிட்டான். உன்னை காக்கிற கர்த்தர் 1000 கட்டு உன்னை சத்துரு பிசாசு உன்னை கட்டி இருந்தாலும் சோதனை உன்னை கட்டி இருந்தாலும் 18 வருஷம் கட்டி இருந்த கட்டுகள் அறுத்த தெய்வம். உன்னை எத்தனை பிசாசு மந்திரவாத கட்டு, திடிசுய கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, எந்த கட்டா இருந்தாலும் அந்த கட்டுகள் அப்படி கலந்துரும். ஒரு ஒண்ணும் செய்ய முடியாது. பிசாசு பெரியவரை நினைக்காது, வியாதியை பெரியதா நினைக்காதுங்க. நம்ம ஏசப்பாவுக்கு எல்லாமே சிறுசுதான். அவர் நினைச்சா போதும். அழுதிருப்பான், ஆனா இவன் அழல்ல. துடிச்சிருப்பான், இவன் துடிக்கல. தூதனுக்கு பின்னால போறான். 1ஆம் கவல், 2ஆம் கவல், 3ஆம் கவல், 4ஆம் கவல் தாண்டி நேரா அங்க போய் கதவை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற சபையாருக்கு முன்பாக கொண்டு விட்டுட்டான். தூதன் போயிட்டான். பேதுரு தட்டிட்டே இருக்கான். தரங்க தரங்க, ஜெபம் பண்ணது போதும், ஏன் தரங்க, ஏன் அக்கா தரங்க. ஒரு அக்கா வந்து பார்க்க வந்து நீ யாருக்காக ஜெபிக்கிறாரோ அவர் வந்திருக்காரு. வந்த பிறகு கதவை திறக்காம அக்கா ஓடுறான். ஓடியே வந்துட்டாரு. கதவை தர நிறைய பேர் வந்துட்டாரு கதவை தர. எனக்கு அருமையான எல்லா காவலும் தாண்டி கர்த்தர் வந்து அதிசயமாய் வெளியே கொண்டு வர கர்த்தர் உதவுவார். 12 மாசம் நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள்
கண்ணீர்கள், கடன்பாரங்கள், நிந்தைகள், தூசிப்புகள், பரியாசங்கள் அத்தனையும் கர்த்தர் மாற்றி 12வது மாதத்துல ஒரு நல்ல விடுதலையோடு கூட வெளியே கொண்டு வருவதற்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார்.